பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 132:3 வாசிக்கிறோம். யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணப்படும், என் வீடு ஆகிய கூடாரத்தில் பிரவேசித்ததில்லை. தாவீது ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கென்று ஒரு தனி ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் வரைக்கும் என்னுடைய கண்களுக்கு நித்திரை வரப்பண்ண மாட்டேன் என்கிற ஒரு உடன்படிக்கையை ஆண்டவரோடு செய்கிறார். தாவீது ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணுகிற ஒரு அனுபவம் பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் அநேக நேரங்களில் கர்த்தர் சமூகத்தில் பொருத்தனை செய்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பொருத்தனையை சிலவற்றை நிறைவேற்றாமல் நாம் இருப்போம். ஆனால் தாவீதின் வாஞ்சை என்னவென்றால், என் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டுடைய ஸ்தலம் கூடாரத்தில் இருக்கிறதே, ஆண்டுடைய ஸ்தலத்தை கட்ட அவன் ஆசைப்படுகிறான். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, சோர்வுகள் வரும்போது ஆண்டவர் மேல் வருத்தப்படுகிறோம். ஏன் எனக்கு நல்ல காரியம் நடக்கவில்லையே என்கிற கேள்வி நமக்குள் வரும். ஆனால் தாவீது போல் நீங்களும் நானும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சாட்சி கொடுத்தார். தாவீதுக்கும் அவர் சகோதரருக்கும் இடையே உறவு எப்படி இருந்தது என்றால், ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இடையே இருந்தது போல் இல்லை. விசுவாசிகளாக திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4:32 நாம் வாசிக்கிறோம். விசுவாசியாக நாம் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரே மனம் இருந்தால் ஒற்றுமையை கொண்டு வர முடியும் என்று அது இல்லை. தாவீது அவன் வாழ்க்கையில் ஒற்றுமையை பார்க்கவில்லை, மாறாக தேவனோடு ஒன்றிருந்தான். சங்கீதம் 130 எழுதிய போது அவருடைய வாஞ்சை கர்த்தருடைய ஆலயத்தில் சகோதரர்கள் ஒற்றுமையாயிருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார். அதுபோலவே தேவனும் வாஞ்சிக்கிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் மோசே அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்திற்கும் ஒப்பாக இருக்கிறது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தி தலைப்பு ஒரு மனம். அப்படியேப்பட்ட மனத்தோடு நாம் வாழ்வோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.